சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 1285 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 1285 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது அண்ணா சதுக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ஆசிரியர்கள் 1285 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 1285 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழிலகத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது அண்ணா சதுக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ஆசிரியர்கள் 1285 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் ரவினா. சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1285 ஆசிரியர்கள் மீது இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சென்னைக்கு வந்து 4 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் என்பதை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக 20ஆம் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சென்னை டிபி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் என்பதை நடத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நேற்று காமராஜர் சாலையிலும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை என்பதை முன்னெடுத்திருந்தார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்திதான் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அவர்களை அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் நேற்று 4வது நாளாக காமராஜர் சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் கைதும் என்பதும் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அண்ணா சதுக்கம் போலீசார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 1285 இடைநிலை ஆசிரியர்கள் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுதல், சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் அண்ணா சதுக்கம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை என்பதை நடத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த முதல் நாளில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது கூட 1500 இடைநிலை ஆசிரியர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கடுத்த நாட்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 1285 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்து அண்ணா சதுக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். சென்னை காமராஜர் சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். கடந்த 26ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்தனர். கடந்த 3 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக காமராஜர் சாலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் போராட்டக்காரர்களை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதில் ஒரு சிலர் மயக்கமடைந்த சூழலிலும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் தமிழ் ஜனம் செய்தியாளரிடம் பேசிய போராட்ட குழுவினர், ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது போராட்ட களத்திற்கு வந்து இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டினர்.
ஆனால் ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அளித்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாததால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். வருஷம் எங்களுக்கு நாங்கள் போராட்டத்துக்கு வரதே விடுமுறை நாட்களில் தான் செய்கிறோம். நியாயமாக நாங்கள் அற வழியில் தான் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிரும் அப்படின்னு. இவர் இப்போ தற்போது இருக்கிற முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்தபோது நேரில் 2 முறை ஆதரவு தெரிவித்து நாங்கள் எப்பெல்லாம் போராடுறோமோ அவங்க சார்பாக யாராவது ஒருத்தராவது ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்போ நாங்கள் 4 நாளாக போராடிட்டு இருக்கோம். இன்னும் ஒருத்தர் கூட வரல. எங்கள் துறை அமைச்சர் கூட எங்களுக்கு என்னன்னு பார்க்கல, ஒரு அறிக்கை கூட விடல, கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லவும் இல்லை. தரோன்றாங்க, சொன்னதை செய்வோம் அப்படின்றாங்க, இன்னும் சொன்னதை செய்யவே இல்லை. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.